இவர் ஒரு சாதனை சகாப்தம். அழகில் இவர் ஒரு உச்ச தேவதை. அன்பில் இவர் ஒரு அள்ளித்தரும் தாய். அறிவில் இவர் ஒரு நல்ல ஆசான். கலைக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தமிழ் திரையுலகின் தங்கத் தாரகை லதா அவர்கள். 70களின் ஆரம்பத்தில் தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்தவர். தன் முதல் படத்திலேயே ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்தவர். தமிழில் அப்போது இருந்த உச்ச நட்சத்திரங்கள் அனைவருடனும் நடித்து தமிழ் மட்டுமல்லாமல் தென்னிந்திய மொழிகள் அனைத்திலும் வெற்றி நாயகியாக வாகை சூடினார். வெள்ளித்திரையில் பல வெற்றிகளை குவித்தாலும் சின்னத்திரையில் தன் தடத்தை பதிக்க மறக்கவில்லை. சித்தி என்ற காலத்தால் அழியாத செப்பேட்டில் தன் பெயரையும் எழுதி கொண்டார். தொடர்ந்து செல்வி, கஸ்தூரி, அரசி, வள்ளி, ரோஜா, அபியும் நானும் என்று சின்னத்திரை ரசிகர்கள் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டார். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். நமது சன் டிவியின் மாபெரும் கலை பயணத்தில் தன்னையும் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து பல ஆண்டுகளாக கலைத்துறையில் தொண்டாற்றி வரும் லதா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது சன் டிவி குடும்ப விருதுகள் 2022. லதா அவர்களை மேடை கழிவு. The one and only Lata ma'am. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். இவங்களோட ரொம்ப பழகி இருக்கேன். அந்த காலத்தில் இந்த காலத்து வரை நாங்களும் பயணிச்சிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாசு சார், சன் குடும்பத்துக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். அதாவது நான் சினிமாவுக்கு வந்து 50 ஆண்டுகள் ஆகின்றன. 73 உலகம் சுற்றும் வாழ்வு ரிலீஸ் ஆச்சு. எல்லா நடிகர்களோட எல்லா மொழியிலையும் நடிச்சிருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நடிச்சிட்ருக்கேன். சன் டிவி சொல்லணுன்னா உலகத்தில் எல்லா மக்களும் பார்க்குறாங்க. இப்போ கூட நான் வரும்போது ஒரு சின்ன குட்டி பொண்ணு ஓடி வந்தது. ஆண்டி நீங்கள் கனடா காமாட்சி தானே? நான் லதா, அதுக்கு தெரியாது. குட்டி பொண்ணு, ஆண்டி நீங்கள் கனடா காமாட்சி தானே? ஏன்னா ஓடம் செய்யுங்க அந்த ரீச்சு. அதனால் சன் டிவிக்கு என் நன்றி கலந்த வணக்கம். மிக்க நன்றி. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த அவார்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இவங்க படத்தில் நான் வந்து கிளாப் அடித்து என் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த விருதை கொடுக்கறத நான் இன்னும் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். சன் குடும்பம் சார்பாக ஒரு சின்ன மூமெண்ட் உங்களுக்காக வருது. அம்மாவை பற்றி சொல்லணும். என்ன அப்படின்னா 50 வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் கைத்தட்டு பலமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண அச்சீவ்மெண்ட் கிடையாது, பண்ண முடியாது. நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கவும் பார்த்துருக்காங்க, ஜெயிக்க முடியாமல் போயிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அம்மா வந்துட்டு இந்த அளவுக்கு சாதனை படைச்சிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இதே சன் டிவியில் அவங்க பண்ணாத லெஜெண்டரி ஆக்டிங்காக இருக்கட்டும், மிராக்கலான பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அசைத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அபியும் நான் குடும்பத்தில் எங்கள் அம்மாவா இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னும் போதே எனக்கு வந்துட்டு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் தான். அது சன் டிவினால் கிடச்சிருக்கு. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அம்மா வாழ்த்துக்கள்மா. எல்லாமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ.